ஸோ இந்த மூக்குத்தண்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நம்ம மூக்கில் 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. லெஃப்ட் நேசல் கேவிட்டி, ரைட் நேசல் கேவிட்டி. அந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற அந்த மிட்லைன் ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்ம நேசல் செப்டம், மூக்குத்தண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம நேராக முகமுகமாக பார்த்தா நமக்கு தெரியாது. நல்லா மூக்கை தூக்கி பார்த்து டார்ச் அடித்தோ இல்லை எண்டோஸ்கோப் போட்டு பார்த்தா தான் இந்த நேசல் செப்டமோட ஃபுல் எக்ஸ்டென்ட்டை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த நேசல் செப்டம் அப்படின்றது வந்து இட் கண்டெய்ன்ஸ் போத் போன் அண்ட் கார்டிலேஜ், அதாவது எலும்பு மற்றும் குருத்தெலும்பால் உருவான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இந்த நேசல் செப்டம் அப்படின்றது. இது வந்து சில பேருக்கு நேராக இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் வளைஞ்சிருக்கும், சில பேருக்கு வித்தியாசம் வேறு ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வளைஞ்சிருக்கிற நேசல் செப்டம் தான் வந்து டீவியேட்டட் நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது. இது பெர்சே இட் இஸ் அன் நார்மல் அனட்டமிக் வேரியேஷன், அவ்வளோதான். அதனால் எந்த ப்ராப்ளமும் யூஸ்வலாக வராது. சில பேருக்கு நேசல் செப்டம் இந்த மாதிரி மூக்குத்தண்டு வளைஞ்சிருக்கிறதால சில ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம ட்ரீட் பண்ணணும். சரி, ஏன் சில பேருக்கு நேராக இருக்குது, சில பேருக்கு வளைஞ்சிருக்கு, அது என்ன காசஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று டெவலப்மெண்டல் ஃபேக்டர்ஸ், அதாவது குழந்தை அம்மாவோட வயிற்றில் இருக்கும் போதே அப்போ தான் வந்து அந்த நேசல் செப்டம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து மேலேருந்து ஃபார்ம் ஆகி கீழே அந்த தாடையோட ஜாயின் ஆகும். இதுதான் நார்மல் ஜென்ரல் ப்ராசஸ். ஸோ அந்த இதில் ஏதாவது ஒரு ஃபேக்டர்ஸ்னால வளைஞ்சு இருக்கலாம். அப்படி இல்லையா அக்வர்டு ட்ரமாட்டிக், அதாவது ஏதாவது ஒரு அடிபட்டுச்சு அப்படின்னா அப்போது மூக்கில் அடிபட்டு இல்லை ஆக்சிடென்ட்டாலேயோ மூக்குத்தண்டு வளையலாம். ஸோ ரெண்டு தான். ஒன்று டெவலப்மெண்டலாக பிறக்கும் போதே இந்த மாதிரி வர்றது, இன்னொன்று வந்து நேராக இருந்தாலும் அடிபட்டதுனால இந்த மாதிரி மூக்குத்தண்டு வளையிறது. ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது இந்த நேசல் செப்டம் டீவியேஷனில், டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சி ஷேப்டாக வளைஞ்சிருக்கும், அதாவது ஒன்று இடது பக்கம் வளைஞ்சிருக்கும் சி மாதிரி, இல்லைனா வலது பக்கம் சி மாதிரி வளைஞ்சிருக்கும். அப்படி இல்லையா இன்னும் ரொம்ப வளைஞ்சி எஸ் ஷேப்டாக சில பேருக்கு இருக்கும், முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடு வளைஞ்சிருக்கும், பின்னாடி ரைட் சைடு வளைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்னும் சில பேருக்கு என்னென்னா எல்லாமே நேராக இருக்கும், ஆன்டீரியராக அந்த முன்னாடி மட்டும் கொஞ்சம் விலகி இருக்கும், அது வந்து ஆன்டீரியர் டிஸ்லோகேட்டட் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு நேராக இருக்கும், ஒரு சைடில் மட்டும் ஒரு ஷார்ப் பெண்டு மாதிரி உள்ளே இருக்கும், அது வந்து ஸ்பர் ஷேப்டு. இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டீவியேட்டட் நேசல் செப்டம் இருக்குது. அதாவது மூக்குத்தண்டு வளைவில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. மூக்குத்தண்டு வளைவு இருக்கனால என்னென்னலாம் பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 80% பேருக்கு, அதாவது 80% பீப்புளுக்கு எந்த ப்ராப்ளமே இருக்காது. அவங்க தங்கள் இயல்பு வாழ்க்கையை சகஜமாக வாழ்வாங்க. 20%க்கும் கம்மியான ஆளுங்களுக்கு தான் இந்த மாதிரி மூக்குத்தண்டு வளைவுனால சில பிரச்சனை ஏற்படும்.